அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் 9:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSHM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூடமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்ற மனதார வாழ்த்தி உலகில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக முதலில் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அந்த தியானத்தை ராதை சிவஞானம் மாஸ்டர் UK இணைந்து வழிநடத்துவார். அவரே பிரபஞ்ச நன்றியும் கூறுவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் சங்கர் பாபு இனிஷியல் ஃப்ரம் சென்னை, இந்தியா. அவர் பேச இருக்கும் தலைப்பு தமிழாக்கம் எடுத்த ஒரு யோகியின் சுயசரித நூலிலிருந்து பெறப்படும் நுண்ணறிவுகள் என்ற அருமையான தலைப்பில் பேச உள்ளார். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து பரிமாறலாம். 9:30 மணிக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உள்ளோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது ராத சிவஞானம் மாஸ்டர் தியானத்தை ஆரம்பித்து வைப்பார். நன்றி. நன்றி டாக்டர் சதாமேனோ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தியானம் செய்யும் நேரம் இது. முதலில் தியானத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நாம் அனுபவிப்பது இப்போது மட்டுமே. கடந்த காலம் என்பது ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கணிப்பு, நிகழ்காலத்தில் இருப்பது ஒரு எண்ணம். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உண்மையான அனுபவங்கள் எல்லாம் இந்த நொடியில் மட்டுமே உள்ளது. ஆகவே நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய உண்மையான சுயத்துடன் இணைகிறோம். மேலும் கடந்த காலம், எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரம்புகளை தாண்டி செல்கிறோம். இவைதான் துன்பத்தின் ஆதாரம். ஆகவே நிகழ்காலம் எங்களின் முக்கியமான பரிசு ஆகும். அதை போற்றி வாழுங்கள். அதற்கு ஏற்ற பயிற்சியை தருவது இத்தியான தளத்தில் நாம் 3 வேளை செய்யும் தியானம் ஆகும். தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்தினீர்களே ஆனால் அதனால் பயன் கிடைக்கும். வாருங்கள், இப்போ தியானத்தில் பயணிப்போம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டி கொண்டு இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து கழற்றி வைத்து விடவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை ஒன்றொன்றோடு ஒன்று கோத்து மடி மீது வைக்கவும். ஆசனத்தில் இருப்போர் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். இப்போ கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயல்பான இயற்கையான சுவாசத்தின் மேல் செலுத்தவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். இப்போது இனிய இசை தியானம் வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம். நன்றி. சகோதர சகோதரிகளே, தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றது. அனைவரும் உங்களது இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைவிரல்களை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருவித தடங்களுமின்றி ஒரு கூட்டு தியானம் செய்தோம். அதற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறும் முகமாக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம்.
மிக்க நன்றி. அருமையாக பிர- தியானத்தை வழிநடத்திய ராதேஷன். பிரபஞ்சன் சாரி, பிரபஞ்சன் நன்றி சொல்லல. சொல்லுங்க பிரபஞ்சன் சொல்லுங்க சொல்லுங்க. சாரி, நீங்க இருக்க நான் பிரபஞ்சத்தின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இந்த தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடும் அல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, தமிழ் குளோபல், யூத் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் இத்தலத்தை 3 வேளையும் இடைவிடாது நடாத்தி வரும் அதிபர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் அவருக்கு உதவி புரியும் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பான இசையை வழங்கி பதாதைகளையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ மாஸ்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இத்தலத்தை இப்பொழுது டாக்டர் சதாமனோ மாஸ்டரிடம் படைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. அருமையாக தியானத்தை வழிநடத்திய ராதேஷன் சிவஞானம் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பில் நன்றி கூறுகிறேன். இதில் என்னென்றால் திடீரென்று கேட்ட உடனே உடன்பட்டு இன்றைக்கு இதை செய்தது எனக்கு உதவியாக இருந்தது. நான் ரெக்கார்டிங்கும் செய்ய வேண்டியிருந்தபடியா மிக்க நன்றி. அருமையாக இருந்தது. மற்ற அனைவருக்கும் நன்றி உங்களோடு சொல்லியாச்சு. இப்பொழுது நாங்கள் முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்பொழுது பேச்சாளரை அறிமுகம் செய்யும் நேரம். சென்னையைச் சேர்ந்த சங்கர் பாபு மாஸ்டர் தற்போது ஒரு விளம்பர நிறுவனத்தில் திட்ட மேலாளராக, ப்ரொஜெக்ட் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். ஆன்மீக ஞானத்தை நாடுவதாகவும் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தியான பயிற்சியில் ஈடுபட்டு வருபவராகவும் உள்ளார். அவரின் அருமையான தலைப்பாக அமைந்துள்ளது ஒரு யோகியின் சுயசரிதை நூலிலிருந்து பெறப்படும் நுண்ணறிவுகள். இந்த பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக அனைவரும் உள்ளோம். இப்பொழுது சங்கர் பாபு மாஸ்டர், நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி உங்கள் அறிமுகத்திற்கு சதா மாஸ்டர். நன்றி. எல்லாரும் நலமா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யோகியின் சுயசரிதை இந்த புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல தொடர்ச்சியா நம்ம சில செஷன்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த செஷன்ஸையும் நம்ம வீடியோஸ் அவைலபிளாக இருக்கு, சேனல்ல செக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த புக்ல இருந்து ரொம்ப கொஞ்சம் இன்டென்ஸான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த சுயசரிதையில பல மாஸ்டர்கள், பல குருமார்களை யோகானந்தா சந்திச்சிருப்பாரு. அதோட சுவாரஸ்யமான குறிப்புகள் அதுல எழுதப்பட்டிருக்கும். பல மாஸ்டர்கள் கிட்ட அவர் முறையா போயிட்டு பயிற்சிகளையும் கத்திருக்காரு. இருந்தாலும் அந்த ஒரு குரு சிஷ்யன், அந்த குருவை பின்பற்ற கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தாலுமே ரொம்ப ஆழமா யோகானந்தா இந்த புத்தகத்துல குறிப்பிடுறது என்னன்னா சுய பயிற்சி. அந்த மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்தால தான் நம்ம பல விதமான முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் growth எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. ஸோ அப்படி அவர் பின்பற்றி வந்த கிரியா யோகா பத்தி ஒரு சாப்டர், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். த சயின்ஸ் ஆஃப் கிரியா யோகா, கிரியா யோகாவின் அறிவியல் அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அந்த பயிற்சி, அந்த டெக்னிக்ஸ் கொடுக்காட்டியும் கிரியா யோகானா என்ன, எதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயத்த மேலோட்டமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம அறிமுகமா பார்க்க போறோம். ஸோ கிரியா யோகா அப்படிங்கிறத நம்ம அந்த 2 வார்த்தைகளையும் பிரிச்சு பார்த்தோம்னா, கிரியா என்பதன் மூலப்பொருள் அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. கிரி என்ற எழுத்தோட விரிவாக்கம்னா ஆக்ஷன் அப்படிங்கிற மீனிங் அதுல இருந்து வரும். யோகா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யூனியன்.
ஸோ நம்ம செய்கிற ஒரு பயிற்சி ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸோட நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அதுவே கிரியா யோகாவாக அமையும். இதுதான் அதோட ஒரு ஒன் லைன் எக்ஸ்பிளனேஷன். நம்ம செய்கிற அந்த தியானம் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து இப்போ லிமிட்டட். இந்த உடலுக்குள்ள நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கை சார்ந்த நினைவுகள், இந்த வாழ்க்கை சார்ந்த கனவுகளோட ஒன்றி இருக்கும். அது எல்லாமே கடந்துட்டு நம்ம இன்னைக்கு அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ், அனைத்து உயிர்களும் ஒன்றுதான், எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஒரு பிரதிபலிப்பு தான், அதோட ஒரு பிரதிபலிப்பாக தான் நம்மளும் இருக்கோம், எல்லாமே கடவுளின் பார்வையில் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ்க்குள்ள நம்ம எப்போ வரோமோ அப்போதான் அந்த கிரியா யோகாவின் டெஸ்டினி நம்ம ரீச் பண்ணிப்போம்னு அர்த்தம். ஸோ அந்த டெஸ்டினியை நோக்கி போகிறதுக்காக நம்ம செய்கிற தியான பயிற்சிகள், தபஸ் பயிற்சிகள், சாதனா, சதன சாங்கத்தியம் எல்லாமே வந்துட்டு கிரியா யோகாக்குள்ள அடங்கும். ஸோ மற்ற யோகா பயிற்சிகளுக்கும் கிரியா யோகாக்கும் என்ன வித்தியாசங்கிறத அவர் பரமானந்த யோகானந்தா எப்படி சொல்லியிருக்காருன்னா, இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் அதில் கோட் பண்ணுறாரு. என்னன்னா, இந்த யோகா சாதனை செய்யும் பொழுது நம்ம பாடியில் இருக்கிற அந்த டீகார்பனேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம பாடியில் ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகும். ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஸாக இருக்கட்டும், நம்மளோட எனர்ஜி லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பல மடங்கு கூடும் அப்படிங்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக கூட சில விஷயங்கள் சொல்கிறாரு. என்னன்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், ஸோ அது எந்த அளவுக்கு செயல்படுதோ அது பொறுத்து தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு அதுவுமே இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த புக்கில் கொடுத்ததே பார்த்தோம்னா, ஒரு மங்கி எடுத்துக்கோங்க. ஒரு குரங்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு 32 முறை சுவாசிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுவே ஒரு மனுஷனை பார்த்தோம்னா 18 முறை ஆவரேஜா. ஸோ ஒரு குரங்கு டக்கு டக்குன்னு அதோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு குரங்கு பார்த்தா இதை எடுக்கும், அதை எடுக்கும், அங்கே தாவும், இங்கே தாவும். குரங்கு மனம்னு கூட நம்ம தமிழில் ஒரு பேச்சு மொழி இருக்கு. ஸோ குரங்கு மனம் கொண்டவன் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறப்போ எண்ணங்கள் அப்படியே அலைப்பாயிரப்போ என்னன்னா, அதோட ரெஸ்பிரேட்டரி அதை மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறப்போ அது நம்ம 18ல் இருக்கோம். நம்ம 18 பிரெட்ஸ் எடுக்கிறோம் 1 மினிட்க்கு, அது 32 எடுக்குது. ஸோ இந்த பிரெட்ஸ் அதிகம் ஆக ஆக நம்மளோட எண்ணங்கள் அதிகமாகும். நம்ம எண்ணங்கள் அதிகமாக ஆக லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம டார்டைஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஆமை எடுத்துக்கிறோம்னா அது ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இன் அண்ட் அவுட் அந்த ப்ரீதிங் நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ப்ரீதிங் நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ப்ரீதிங் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட லைஃப் ஸ்பேன் சில ஆமைகள்லாம் 100 வருடம் கடந்து கூட அது வாழ்ந்துட்டு இருக்கும். 20 வருஷத்துல அது எப்படி அதோட உணவை தேடி போயிட்டு வாழ்ந்துச்சோ அதே சுறுசுறுப்பு, அது அந்த அந்த உயிருக்கு என்ன வேகம் இருக்கோ அந்த வேகத்தோட தான் அது 100 வருஷத்துலயும் செயல்படும். அப்படிப்பட்ட உயிரினம் அது. ஸோ இதை கோட்பாடா கொடுத்துட்டு யோகானந்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறைந்ததுக்கு அப்புறம் ஆக்சிஜன் நிறைய நமக்கு பாடியில் ஸ்டோர் ஆகும், வீணாகாம. ஸோ இது 2 விஷயம். இது ஒன்று சயின்டிஃபிக்காக சொல்றது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையாகவே நமது பிறவியிலேயே வந்துட்டு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், நம்ம இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்வை, காது, கேட்குற விஷயம், இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் மேலே கவனம் போகிறதுல தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி நமக்குள்ள கவனம் எப்போ போக ஆரம்பிக்குதோ நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படும். ஸோ இந்த எனர்ஜின்னு சொல்றது நாட் ஓன்லி நம்ம ஃபுட்டு மூலியமா கிடைக்கிற எனர்ஜி இல்லை, பிராணசக்தி. ஸோ இந்த பிராணசக்தி தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது வீணாகாம முடிந்த அளவுக்கு நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டா ஸ்பிரிச்சுவல் குரோத் நல்லா இருக்கும். இது வந்துட்டு முனிவர் பதஞ்சலி கூட அவரோட புத்தகத்தை யோக சூத்திரத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. எந்த அளவுக்கு நம்ம பிராணசக்தியை தக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் தொடர்ந்துட்டே இருக்கும். நம்மளோட அடுத்தடுத்த லெவலுக்கு கான்சியஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும் பாரு. ஸோ இந்த பிராணசக்தி எப்படி நம்ம உடம்புல தக்க வைக்கிறது,
இன்னும் அதை எப்படி அதிகப்படுத்துது? பிராணசக்திங்கிறது இந்த காஸ்மிக் எனர்ஜி மூலியமா உடம்புக்கு கிடைக்கிற ஆற்றல் தான். நம்ம தூங்கி நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டு காலையில எந்திரிக்கிறப்போ நமக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்குல்ல, நம்ம பாடியில ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு வந்த களைப்பு போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம பாடியை வந்து ஹீல் பண்ணி அடுத்த நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறது தான். ஸோ இந்த பிராணசக்தி வந்துட்டு கிரியா யோகால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட அந்த 7 சக்ராஸ், ஸோ அது மூலியமா நம்மளோட ஃபோக்கஸ், கவனம், மூச்சு மேலும் கீழும் இறங்குறது போறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிராணசக்தி கூடும், நம்ம எண்ணங்கள் குறையும், வெளியில நம்ம கான்சியஸ்னஸ் வந்துட்டு நம்ம வெளி உலகத்துல இருக்கிற கவனம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து நமக்குள்ள கவனம் அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணிட்டே வரப்போ நம்மளோட அடையாளங்கள், நான் என் பேர் சங்கர் அப்படின்னு சொல்றதாகட்டும், நான் இந்த பிறவியில இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் கடந்து ஒரு ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்பிரிட் நம்ம வந்துட்டு அந்த சோலோட கனெக்ஷன் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். இதுவே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா அந்த சோலோட மர்ஜ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு அந்த புத்தகத்திலேயே சில மாஸ்டர்ஸ் வந்துட்டு மெட்டீரியலைஸ் ஆகி டிமெட்டீரியலைஸ் ஆவாங்க. ஒரு இடத்துல காட்சி தருவாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றதுக்கு இந்த கிரியா யோகால நீங்க தொடர்ந்து உங்களோட ஐடென்டிட்டியை வந்துட்டு உங்களோட சோல், ஸ்பிரிட் அப்படிங்கிறது கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த உடல் இது எல்லாமே நான் கிடையாது அப்படிங்கிற அந்த நிலை வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டெத்லெஸ் சோல், அது ஜஸ்ட் ஒரு எனர்ஜி தான் நம்மளோட சோலுங்கிறது. அந்த எனர்ஜியோட நம்ம அசோசியேட் ஆகி நம்ம அதுதான் நம்மனுங்கிற நிலைக்கு வரப்போ ஸோ இந்த உடல், இந்த வாழ்க்கை எல்லாமே கடந்து போய் நம்ம அந்த ஒரு ஒன்னஸ்க்கு வந்துருவோம். எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அது ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்தோம்னா அந்த சோலுங்கிறது வந்து ஒரு எனர்ஜி. நீங்க என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அந்த சோல் இஸ் ஜஸ்ட் அ பியூர் எனர்ஜி. அது மாறவே போறது கிடையாது. அது இருக்கிற பாடி, அது எடுக்கிற லைஃப் அது மாறுமே தவிர அந்த சோலுங்கிறது வந்துட்டு இட்ஸ் பியூர், இட்ஸ் ஃப்ரம் காட். ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்காங்கன்னு சொல்றது அந்த சோலை தான். ஸோ நம்ம அந்த சோல் கூட அசோசியேட் ஆகிட்டு அது கூட நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்க உலக அமைதிக்கும் இது வந்துட்டு நமக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதா இன்னொருத்தனுக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த சோல், இந்த சோல் எல்லாமே கனெக்டட் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்போ நம்ம தியரிட்டிக்கலா நிறைய இடத்துல கேட்குறோம், பார்க்குறோம், படிக்கிறோம். அது ப்ராக்டிக்கலா நம்ம உணர்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்டா இருக்கும். ஸோ அது அந்த நிலைக்கு வரப்போ வந்துட்டு யாருக்கோ ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து அதிகமா வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு கம்பேஷன் வந்துட்டு ரொம்ப அழகா விரிவடையும். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது முழுமையாக புரிய வைக்க முடியும், நான் உலகத்துக்கு தெரிய வைக்க முடியுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கிரியா யோகா அவர் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த சேஞ்சஸ் நம்ம கரெக்டான பாதைக்கு கொண்டு போகும். அதுக்கு தேவையான மாஸ்டர்கள் எல்லாரோட அறிமுகமும் தானா அமையுங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கிரியா யோகா அவர் வந்து யுக்தேஸ்வர் கிட்ட பல வருஷம் ஸ்டூடெண்டா இருந்தாரு. நம்ம போன செஷன்ல கூட பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் காலேஜ் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு யுக்தேஸ்வரோட கைடன்ஸ்ல அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், எப்படி என்ன உனக்கு ஸ்பிரிச்சுவல் growthக்கு யுக்தேஸ்வரா நான் வந்தனும் அந்த மாதிரி பல பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் growthக்காக ஒரு நல்ல மாஸ்டர் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நீயும் வந்துட்டு கொஞ்சம் டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல அவருக்கு யோகானந்தாக்கு இந்த டீச் பண்ணி இதை கொஞ்சம் ஆர்கனைசேஷனாக கொண்டு போகணுங்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் யுக்தேஸ்வர் தான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்துட்டு இந்த யுக்தேஸ்வர் வந்துட்டு பல பேருக்கு சொல்லி கொடுக்கணும், இதை வந்து ஒரு நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு உனக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீயும் உன்னால முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் அவர் வந்துட்டு முதல்ல ஒரு சின்னதாக ராஞ்சியில் வந்துட்டு சில சப்போர்ட்டர்ஸ் மூலிமா அவருக்கு ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்கே தான் அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அழகான இடம், தோட்டம் எல்லாமே இருந்து ஸ்கூலும் இருக்கிற ஒரு
அமைதியான சூழல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஆர்வமும் அதிகமாயிட்டே போகுது அந்த ஸ்கூலுக்குள்ள சேரணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதுல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நான் குறிப்பிட விரும்புறேன். அதுல வந்துட்டு இந்த மாதிரி அதோட கார்டன்ல வந்துட்டு ஒரு ஈவினிங் யோகானந்தாவும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் சொல்றது வந்துட்டு எல்லாருமே ஒரு 10-12 வயசு அந்த மாதிரி பசங்க தான். ஸோ இதுனா என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் அங்கே அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். மாஸ்டர் யோகானந்தா வந்துட்டு சரி சின்ன ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு நம்ம இப்போ சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக லைஃப் லாங் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால என்ன கொஸ்டின்னாலுமே கேளுங்க நான் சொல்கிறேன்னு ஒரு நல்ல மூடில் இருந்தார். கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ சில்லியான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் அப்பப்போ என்ன தோணுதோ அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு பையன், காஷின்னு ஒரு பையன் வந்துட்டு கேட்குறான் இந்த மாதிரி, வாட் இஸ் மை ஃபேட்? I've come here, I'm standing in front of you, I'm learning from you, what is going to be my fate அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு என்னன்னா இப்போ நான் இதுக்குள்ளே வந்துட்டேன், இது என்னன்னு எனக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டீங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு, இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அவரை பார்த்தோன்னே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்துட்டு யூ வில் பி டெட் சூன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு இன்ட்யூஷனாக வந்தது. இப்போ இதை சொன்னதுக்கு அப்புறமும் இப்போ நம்ம ஒரு குரு கிட்ட போய் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறப்போ நம்ம யூ கோயிங் டு டை அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 12 வயசு தான் அந்த பையனுக்கு, இப்போதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே வரான். அப்படி இருக்கிறப்போ இதை கேட்டோன்னா அவன் இதுக்கு முன்னாடி பல ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டு இவர் ஆன்சர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கொஸ்டின் கேட்குறான். அவர் கரெக்டாக தான் சொல்றாரு, இவர் கொஞ்சம் என்ன சொல்றது நாலேஜபிளா இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு, இவரை நம்புற மாதிரி இருக்குங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட கொஸ்டினை முன் வைக்கிறான். அப்ப இந்த ஆன்சர் கேட்டோன்னே அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் கொஞ்சம் மெச்சூரிட்டியும் அவனுக்கு இருந்திருக்கு. ஓகே, ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லிட்டாரு, அவர் வாயில இருந்து வருதுன்னா அதுல கண்டிப்பா ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் கொஞ்சம் தனியா போயிடுறான். இவருக்குமே ஒரு கில்ட்டினஸ் இருக்கு, இப்படி ஒரு ஆன்சரை ஒரு 12 வயசு பையன் கிட்ட நம்ம சொல்லிட்டோமே, அது இன்ட்யூஷன்ல இருந்து வந்ததா இருந்தாலும் அது அவனுக்கு நம்ம இன்டைரக்டா சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மூலியமா கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இவர் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி வேற ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா பேசலாம் அப்படின்னு போறப்ப அந்த பையன் தெளிவா ஒரு ஐடியாவோட வந்திருக்கான். வந்துட்டு நீங்க சொன்னது எனக்கு புரியுது, எனக்கு நீங்க ஒரே ஒரு கேரண்டி தரணும், இன்கேஸ் என் ஃபேட் இப்போ முடிய போகுது நீங்க சொன்ன மாதிரினா அடுத்த லைஃப் ஒன்று நான் எடுக்கிறப்போ என்னை நீங்க தேடி கண்டுபிடிச்சு திருப்பியும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் என்ன நீங்க கொண்டு வரணும், அதுக்கு மட்டும் நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இது ஒண்ணுதான் கேட்குறான், என்ன நடக்க போகுது எனக்கு இந்த லைஃப்ல, ஏன் அப்படி சொன்னீங்க, அதை பத்திலாம் எதுவுமே கேட்கல. ஸ்ட்ரைட்டா இது நீங்க சொன்னது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க இந்த ஹெல்ப் பண்ணி ஆகணும், நான் அடுத்த பர்த் எடுக்கிறப்போ திருப்பியும் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரணும், அதை நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றதுக்கான வழியை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும், இதுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இல்ல யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம், ஓகே இந்த மாதிரி சொன்னா இதுக்கு என்ன பரிகாரம், இது எப்படி சரி பண்ணலாம், அப்படிதான் நம்ம தாட்ஸ் ஓடும். ஆனா இந்த பையன் அவ்வளோ மெச்சூரிட்டியோட அடுத்த பர்த்துக்கு தேவையானதை இப்பவே மாஸ்டர் கிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வைஸ் தாட் அவனுக்கு வந்துச்சு. இப்போ யோகானந்தாக்கு வந்துட்டு திருப்பியும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியல. அவன் கேட்கறது நியாயமான விஷயம், ஆனா அதை செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு வருது முன்னாடி. என்னதான் இவரும் தபஸ் பண்ணி சில சித்திகள் கத்திருந்தாலும் இது வந்துட்டு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். ஒருத்தர் இறந்த பிறகு இன்னொரு பிறவி எங்க எடுப்பாரு, எவ்வளவு வருஷம் கழிச்சு எடுப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி அந்த பிறவி எடுக்கிறப்போ அவர் எங்க பிறக்கிறாருங்கிறது தெரிஞ்சு அவர்கிட்ட போயிட்டு திருப்பியும் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறப்போ இப்போ இவர் ப்ராமிஸ் பண்ணிட்டா அது பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம யூனிவர்ஸ் மேல அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்துட்டு நம்ம இதுக்கு அக்ரி பண்ணுவோன்ட்டு ஒரு
கொஞ்சம் ஹெசிடேஷனுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் அவர் எதுவுமே பதில் சொல்லலை. ஏன்னா அவருக்கே தெரியல இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு. 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த பையனும் திருப்பி திருப்பி வந்து கேட்குறான், அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்போ, இவர் எப்படியோ நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு காஸ்மிக் எனர்ஜி அதை நிகழ்த்தும்னு ஒரு நம்பிக்கையில் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனால் இவர் வாக்குறுதி கொடுக்குறப்ப இவருக்குள்ள என்ன நினைப்பு இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேட் நடக்காம பார்த்துக்கலாம், நீ இந்த ஆசிரமம்லே இரு, இந்த ஸ்பிரிச்சுவல் வைப்லே இரு, உனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ எதுவுமே நடக்காது. பிகாஸ் அவரோட மனசுலயும் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்தவன் வந்துட்டு திருப்பி ஒரு லைஃப் ஜம்ப்னால அதை கண்டினியூ பண்ணாமல் போகக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆசிரமுக்குள்ள அவனை வச்சுக்கலாம்னு நினைப்பாரு. ஆனால் 12 வயசு பையங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கல. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அது ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் யோகானந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்ச நாள் இங்கேயே இரு, நான் சொல்றப்ப போன்னு சொல்லியிருப்பாரு. கூடவே அவரும் இருந்தார். ரெகுலராக அவர் வாட்ச் பண்ணுறது, அவருக்காக மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இவரை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாலும் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த காஷி கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் நான் வெளியே போக வேண்டியது இருக்கு, இந்த ஆசிரமம் விட்டு நீ மட்டும் வெளியே போயிடாத, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆம்பியன்ஸ்ல இரு, உனக்கு எதுவும் நடக்காது, நான் வந்துடுவேன், 3 நாள்ல வந்துடுவேன், வந்து உன்னை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. இவர் அந்த ஆசிரமம் விட்டு போனது, அந்த செய்தி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு போயிடுச்சு. போனோன்னு வந்துட்டாங்க, இந்த மாஸ்டர் இல்லையே, நீ கிளம்பி வா, ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ப்ரெஷர் போடுறாங்க. இந்த மாதிரி ஆசிரமம்லாம் இத்தனை நாள் இருக்கக்கூடாது, சரியில்லைன்னு. இந்த பையன் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஒரு ஃபேட் ரிலேட்டடான ஒரு கான்ஃப்ளிக்ட்ல மாட்டியிருக்கேன், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இல்லை, நான் ஆசிரமில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்ப்பா, மாஸ்டர் வந்து அவர் என்னைக்கு போக சொல்றாரோ அப்போ நான் கிளம்பி வந்துடுறேன், இப்போதைக்கு ஒரு 3 நாள் எங்கேயும் போகாத, இங்கேயே இருன்னு சொல்லியிருக்காரு, அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ரெசிஸ்ட் பண்றான். இல்லை, வரமாட்டேன் வரமாட்டேன்னு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரூடா கடைசியில் போலீஸ் வரைக்கும் நான் போய் உன்னை புல் பண்ணி வெளியில் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி மிரட்டுறப்போ, இவன் வந்துட்டு சரி போலீஸ்லாம் போனால் நம்ம மாஸ்டருக்கு கெட்ட பேர், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். என்னன்னு சொல்லி வரான்னா, ஒரு நாள் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்காக தான் வரேன், அங்கேயே இருக்க மாட்டேன், ஏன்னா மாஸ்டர் இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஓகே, நீ வீட்டுக்கு வந்து அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ, அம்மா ரொம்ப இப்படி திடீர்னு சின்ன வயசுல பையன் ஆசிரமில் போய் இருக்கான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, நீ வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு கூட நீ திருப்பி மாஸ்டர் வந்து பாருன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு கொடுத்த ஃபுட்டில் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி ஹீ பிகம்ஸ் நோ மோர், சம் காலரா ஆர் ஏதோ ஒன்று டிசீஸ் வந்துட்டு ஹீ பாஸ்ட் அவே. இந்த விஷயம் திருப்பி யோகானந்தா அவரோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வர வழியில பார்க்குறாரு. அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு, இப்படி அந்த பையனை ஆசிரமிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, நான் அவ்வளோ தெளிவாக ஏன் சொல்லிட்டு போனேன், சம்திங் இஸ் ஹிஸ் ஃபேட் வாண்ட்ஸ் டு டேக் ஹிம் அவே அப்படிங்கிறதுனால தான் நான் அவ்வளோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அவங்க பேரண்ட்ஸும் ரியலைஸ் பண்ணாங்க, ஓகே ஒரு மாஸ்டர் சொல்லி அதை நம்ம கேட்காம இப்படி கூட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நத்திங் கேன் பி டன், ஹிஸ் லைஃப் எண்டட் தேர். அப்படி இருந்தும் இப்போ யோகானந்தாக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் கையில். ஸோ அவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், அந்த பையன் அவனோட சோல் எங்கேயோ இருக்கு இந்த என்டையர் எட்டர்னிட்டி, அந்த சோல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு கரெக்டாக அவன் எந்த பர்த் எடுக்கிறானோ அதில் வந்துட்டு திருப்பியும் அந்த பையனை ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே கொண்டு வந்து விடணும். பட் எந்த மீன்ஸுமே இல்லை அவர்கிட்ட. ஜஸ்ட் அவர் தப்பஸ் அதிகமாக பண்ணுறாரு, கொஞ்சம் அவரோட தேர்ட் ஐ மூலியமாக கனெக்ட் பண்ணி சில மெசேஜஸ் கொடுக்குறாரு அந்த சோலுக்கு. 2-3 மாதம் ஆகுது, எதுவும் அவருக்கு ஒரு இன்ட்யூஷனோ இல்லை ஹையர் வேர்ல்ட்ஸ்லேருந்து ஏதாவது மெசேஜ் வருதான்னு பார்க்குறாரு, எதுவுமே வரல. கண்டிப்பாக இன்னொரு பர்த் எடுத்திருக்கும், ஒரு கருவாவது வேற ஒரு பேரண்ட்ஸ்க்கு அது உயிர் ஒரு உடல் எடுத்து அடுத்த லைஃப்காக தன்னை ரெடி பண்ணியிருக்கும். ஆனால் இவரால் ரீச் பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். தொடர்ந்து இவரும் தியானம் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த ஒரு பையனோட ஃப்ரீக்குவென்சியில் எப்படியாவது கனெக்ட் ஆகி அந்த சோல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். யோகானந்தா கூட இருந்தவங்களுமே அவரோட கஷ்டத்தை புரிஞ்சும் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு
சாதாரண மனுஷனாலேயோ இல்லை ஈவன் குருவால கூட சில சமயம் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம் இது. ஒரு சோலை தேடி போறது. ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, இந்த அடையாளத்துல இருப்பாங்கன்னா தேடி போகலாம். ஆனா ஒரு சோலை தேடி போறது வந்துட்டு ஒரு புதுமையான விஷயம். ஒரு 6 மாசம் கழிச்சு மார்க்கெட்ல வந்துட்டு யோகானந்தாவும் அவரோட சில சீடர்கள் வந்துட்டு அப்படி மார்க்கெட்ல, கல்கட்டா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் வருது அவருக்கு. வந்துட்டு இந்த ஏரியால எங்கேயோ ஒரு எனர்ஜி வந்து அவருக்கு ஒரு சிக்னல் தர மாதிரி வருது. கண்டிப்பா இது காஷியோட சிக்னலா தான் இருக்கும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அவர் 6 மாசம் அவர் அலைஞ்சிருக்காரு இதுக்காக. திடீர்னு ஏதோ ஒண்ணு நம்ம ஒருத்தங்களுக்கு பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யறப்போ, அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத நிலையில திடீர்னு ஒரு ரிப்ளை வரப்போ நமக்கு என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பேரானந்தம். இப்படி ஏதோ ஒரு இன்ட்யூஷன் வருது. இது தப்பா இருக்காது. நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரா ஒரு டைரக்ஷன்ல போறாரு. போயிட்டு அங்க ஒரு வீட்டு கதவை தட்டி, உங்களுக்கு உங்க வீட்ல யாராவது 6 மாசம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? அப்படிங்கிறப்போ, ஆமா என்னோட ஒய்ஃப் வந்துட்டு 6 மந்த்ஸ் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியும். இவங்க வந்து அந்த அந்த அ, ஒரு பையன் தான் உங்களுக்கு பிறக்க போறான். அவன் இந்த அமைப்புல தான் இருப்பான். அவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் போன ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல அவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள அவன் அவனை கொண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள நான் எடுத்துட்டு போவேன்னு நான் அவனுக்கு போன ஜென்மத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த பேரண்ட்ஸும் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு அந்த சாஃப்ரான் ரோப்ல வந்ததுனால சரி ஏதோ சாமியார் சொல்றாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி குழந்தை பிறந்தா தானே தெரியும் இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் விட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த 3 மாசத்துல குழந்தை பிறக்குது. இவர் சொன்ன அதே அமைப்புல கொஞ்சம் குழந்தை இருக்கு. இவரும் கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த 3 மாசம் கழிச்சு, அப்புறம் திருப்பி போய் அந்த பேரண்ட்ஸ பார்க்குறப்போ, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "இந்த பையனுக்கு பேரும் காஷின்னு தான் வச்சிருக்கோம். ஏதோ நீங்க எங்க வாசகத வந்து தட்டி சொல்றப்போ எங்களுக்கு தோணுச்சு. அது உண்மையா கூட இருக்கலாம்ன்னு அதே பேர வச்சுட்டோம்." அப்படிங்கிறாரு. யோகானந்தாவும் ரொம்ப சந்தோஷம். பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்குறேன்னு போயிடுறாரு. அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு தான் போறாரு. ஏன்னா குழந்தையா இருக்கிறப்போவே இதுக்குள்ள எதுவும் ஏன்னா அந்த பையனுக்கும் ஒரு விவரம் தெரியணும்ல. கொஞ்ச நாள் கழிச்சு போறப்போ, ஒரு 6 வயசு, 7 வயசு அந்த மாரி போறப்போ வந்துட்டு, அதே முக அமைப்போட அந்த பையன் இருக்கான். ப்ரீவியஸ் பர்த்ல காஷி எப்படி இருந்தாரோ, அதே முக அமைப்புல அந்த பையன் இருக்கான். இவர் கூட அன்பா வந்து முறை சந்திக்கிறப்பயே பழகுறான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல இப்ப நம்மலாம் இருக்கோம். திடீர்னு அடுத்த லைஃப்க்கு போற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, இதுல கிடைச்ச ப்ராக்ரஸ், இதுல கிடைச்ச ஞானம் எல்லாம் வீணா போயிருமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஆனா, அது எதுவுமே வீணா போகாது. கரெக்ட்டான குருமார், கரெக்ட்டான இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம படிக்கிறப்போ, அது நம்ம சோலோட தான் இந்த இந்த லேர்னிங்ஸு, இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன்ல வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சோலோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அது அடுத்த லைஃப் எடுக்கிறப்பவும், அது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் வி என்டர் இன்டூ திஸ் பாத் தேர் இஸ் நோ கோயிங் பேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில மாஸ்டர்ஸ். அதனால அடுத்த ஜென்மத்துல அவன் காஷி பொறந்து, வேற ஒரு ஃபேமிலில, வேற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பொறந்து இருந்தாலும் கூட, இவர் இவர் கூட அந்த முதல் சந்திப்பு ஆனதுக்கு அப்புறம், இவரும் ஒண்ணும் உடனே போய் இப்போ வா திருப்பியும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போலாம் அப்படின்லாம் இனிஷியேட் பண்ணல. இவரு விட்டுட்டாரு. அந்த பையனா எப்படி வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவரு இந்தியா விட்டு யுஎஸ் போய் அங்க ஃபாலோவர்ஸ் கேதர் பண்ணி ஆர்கனைசேஷன்லாம் நடத்திட்டு இருக்கிறப்போ, இவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த பையன்கிட்ட இருந்து. இவர் எதுவுமே இனிஷியேட் பண்ணல. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், நீ போன ஜென்மத்தில இப்படி இருந்த எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாரி தெரிவிச்சுட்டாரு. அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது. அந்த பையனா வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாரி எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும். ஏதாவது ஒரு மாஸ்டர் இருந்தா எனக்கு கைட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நீங்க தான். நீங்க தான் என் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க. நீங்க இப்ப யுஎஸ்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். இவரும் அத படிச்சு ரொம்ப அவருக்கு ஒரு ரியலைசேஷன். ஓகே அந்த சோல் ஜர்னி கன்டின்யூ ஆகுதுங்கிறது அந்த லெட்டர் படிச்சப்போ அவருக்கு ரியலைஸ் ஆகுது. இவரும் பதிலுக்கு இவருக்கு தெரிஞ்ச சில மாஸ்டர்ஸ் அங்க அவரோட ஏரியா பக்கத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு இந்த மாரி நான் உனக்கு லெட்டர் எழுதி குடுக்குறேன். நீ அவங்கள போய் பாரு. உனக்கு ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன் குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும்.
ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த டெத்துங்கிற ஒரு விஷயத்தை தாண்டியும் இந்த ஸ்பிரிச்சுவல் டிராவல் தொடருங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் இந்த சுயசரிதை புத்தகத்துல. இன்னொரு விஷயம் கூட அதுல போட்டிருப்பாங்க டெத் சம்பந்தமாவே. அவரோட அந்த ராஞ்சி ஆர்கனைசேஷன்ல ஒரு சின்ன மான் வளர்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அது கார்டன் அந்த மாதிரி ஏரியா இருக்கிறதுனால மான் ஒன்று அடிக்கடி வாஷ்ரூம்க்கு வந்திருக்கு. இவர் பக்கத்துல தான் வந்து உட்காரும். இவர் கூட தான் வந்துட்டு நைட்டு படுத்துட்டு இருக்கோம். இவர் தான் அதுக்கு ஃபீடும் பண்ணுவார். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் இவர் கொஞ்சம் ஏர்லியாக வேற எங்கேயோ போகிற வேலை இருந்ததுனால ஏர்லியாகவே அந்த மானுக்கு ஃபீட் பண்ணிட்டு இவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் திருப்பி ஃபீட் பண்ணாதீங்க, அது குழந்தை தான், ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது, நான் ஏற்கனவே சாப்பாடு கொடுத்துட்டேன்னு போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு மான் பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும்? அதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ மாஸ்டரும் இல்லை, அதனால அது கூட விளாட்றப்போ எல்லா பசங்களும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன், நான் கொஞ்சம் கொடுக்குறேன்னு ஓவர் ஃபீட் பண்ணிட்டாங்க அந்த மானுக்கு. இப்போ ஈவினிங் மாஸ்டர் வரப்போ அந்த மான் உடம்பு சரியில்லாமல் படுத்துருச்சு. என்னென்ன கொடுத்தாங்கன்னு தெரில. அது படுத்ததுக்கப்புறம் மாஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம், இப்போ அது உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு. மாஸ்டர் சொல்கிறேன், நான் தான் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேனே, அது ஒரு குழந்தை, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இவ்வளோதான் சாப்பாடு கொடுக்கணும்னு இருக்குது, அது இப்போ தான் அதோட டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும், நீங்கள் இப்போ ஓவர் ஃபீட் பண்ணி அது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும். அப்போ அந்த மானை இவர் வந்துட்டு தன்னோட மடியில் தூக்கி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு இது வந்துட்டு இந்த ஒரு இன்னல்ல இருந்து அது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு, மெடிடேட் பண்ணுறாரு. ஒரு 1 or 2 hours எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அந்த மானுக்கு. ஆல்மோஸ்ட் அது சாகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அது லைட்டாக கண்ணை திறந்து திருப்பி இயல்பு நிலைக்கு வருது ராத்திரி டைமில். வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா இந்த மான் வந்துருச்சு திருப்பி அப்படின்னு, ஏதோ ஒரு காஸ்மிக் எனர்ஜி தான் அதை ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டு நைட்டு தூங்க போகிறாரு. தூங்குறப்போ ஒரு கனவு வருது. கனவுல இதே மான் வந்துட்டு என்னோட சோல் வந்துட்டு அடுத்த ஜேர்னிக்கு போகணும், ஏன் இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது மான் பேசுது. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இப்படி ஒரு மான் நம்ம காப்பாத்திட்டோம்னு நினைச்சோம், கனவுல வந்து இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்ட்டு, சரி நான் உன்னோட ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ட்ரீம்லேருந்து நிஜ லைஃப்க்கு வந்துட்டு அந்த மானை பார்த்துட்டு இப்படி லைட்டாக தடவை கொடுக்குறாரு. அது திருப்பியும் பாஸ்டவே ஆகுது, இறந்து போயிடுது. ஸோ இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு வினோதமான ஒரு லெசன் கிடைக்குது. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தப்பு செஞ்சுருக்காங்க, அதனால் அந்த மான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச தப்பை நம்ம திருத்திக்கணும்னு அவரோட தப்பஸ் எனர்ஜி அவரோட சுற்றி வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவரோட ப்ரேயரு மெடிடேஷன் வச்சு அதை ரிவைவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த மானோட சோல் வந்துட்டு இவர் கனவுல வந்துட்டு, இல்லை நான் இதோட ஹையர் ஃபார்ம்ஸ்க்கு போகணும், நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இவர் கனவுல வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஸோ நம்ம லைஃப்லையும் இப்படி தான், நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு சில விஷயங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அவங்களோட சோல் ஜேர்னி எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது, அவங்களோட சோல் பிளான் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மானோட சோல் பிளான் அன்னைக்கு முடிகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம உருவாக்குன மாதிரி இருக்கும். பட் தட் வாஸ் பார்ட் ஆஃப் த டீர் சோல் பிளான். அது மாதிரி நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப்லையும் சில விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போகக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுவோம், என்னென்னமோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆனால் அவங்களோட சோல் பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது, அது அவங்களுக்குமே சில டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறப்போ அந்த சோல் பிளான்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்துட்டு there is no end for a soul. So soul is an energy. சயின்டிஃபிக்காகவே எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. அது அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும், வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். அந்த ஒரு புரிதலோட ஒரு ஜேர்னி முடிஞ்சு திரும்பி வேறு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னா, இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணுங்கிறது. அன்னைக்கு யோகானந்தா அந்த ஒரு டீர் இன்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இது மாதிரி சில சஃபரிங் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்ம பிஎஸ்எஸ்எம்லேயே சொல்லுவாங்க, லைக் ஹீலிங்
ஷுட் பி டன் as செல்ஃப் ஹீலிங் தான். அவங்கவுங்க மெடிடேஷன் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஹையர் மாஸ்டர் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து கார்மிக் இன்டர்ஃபியரன்ஸ். அவங்களோட கர்மால நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி, அவங்க சோல் ஜேர்னியில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரின்னு பத்ரிஜியுமே சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அடுத்த சோல் ஜேர்னி என்னன்னு தெரியாமல் நம்ம பெருசாக இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது, அதை ஜட்ஜும் பண்ணக்கூடாது, அதை பற்றி லைக் அனாலிசிஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன் இந்த இன்சிடெண்ட் மூலிமா நான் படித்தேன். உங்ககிட்டயும் இன்னைக்கு பகிர்ந்திருக்கேன். இன்னும் தொடர்ந்து சில விஷயங்கள் பார்ப்போம். இன்னைக்கு இதோட நிறுத்திட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. மிக்க நன்றி. அருமையான பேச்சு. இப்பொழுது 30 வினாடிகள் கைதட்டி நன்றியை தெரிவிப்போம். இப்பொழுது கேள்வி பதிலுக்கான நேரம். வரதா சண்முகநாதன் அம்மா, நீங்கள் கதையுங்கோ. அன்மியூட் பண்ண வேணும். அன்மியூட் பண்ணிட்டு கதை. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுக்கு உரை தந்த ஆசானுக்கு வணக்கம். இந்த நாளிலே மறுபிறப்பை பற்றியும் எவ்வாறு உயிர்கள் பிறந்து இழைக்கின்றன, பின்பு இறையடி சேர்கின்றன என்ற தத்துவத்தையும் எங்களுக்கு விவரமாக யோகானந்த சுவாமிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறி எடுத்து தந்ததற்கு நன்றி. தற்சமயம் நான் கூற இருப்பது, இந்த மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை உண்டு, சிலர் நம்பிக்கை இல்லை என்பார்கள். மரபணுக்களை ஆராய்ந்து மெய்யறிவு காட்டுபவர்கள் தொடர்ந்து எங்களுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அதே விதமாக இந்த ஆத்ம சக்தியும் தொடர்ந்து வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், ஜீனியஸஸ் என்று சொல்லுகிறார்களே, 3 வயதிலே திருஞான சம்பந்தர் பாடினாரே, இப்படி எத்தனையோ விதமான பிறப்புகள் பிரதிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தற்காலத்திலும் நாங்கள் அதை காண்கிறோம். மிகச்சிறு வயதிலேயே பிள்ளைகள் பல விதமான தத்துவ அதாவது சக்திகளை பெறுகிறார்கள். அந்த வகையிலே யோசித்து கொண்டு போற போதுதான் எனக்கு இதிலே நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் யோகானந்த சுவாமியை பற்றி கூறியதற்கு நன்றி. மீண்டும் வாருங்கள் ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி. கலா மகாலிங்கம் மாஸ்டர் கதைங்க. அருமையான பேச்சு தந்த இந்த தளத்துக்கு நான் முதற்கண் நன்றி சொல்லி, இந்த மறுபிறப்பு என்ற தத்துவம் உண்மையிலே இருக்குது என்பதையும் நானும் வரத சண்முகநாதன் சொன்ன மாதிரி நானும் நம்புகிறேன். அதன்படியா எனக்கு உண்மையில இந்த கருத்துக்கள் நல்ல வடிவா விளங்கிச்சுது. அதனால இந்த சின்ன வயதிலேயே உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கக்குள்ள நாங்கள் எல்லாம் இறைவனை அடைய வேணுமென்ற ஆவலோட இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அறிவு, நுணுக்கம், சுவாசம் எல்லாம் அங்கேயே நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு கூடான கோடி நன்றி சொல்லி வணங்கத்தானம் ஐயா வந்தனா. வணக்கம் ஐயா. நன்றி. பஞ்சாச்சரம் மாஸ்டர் கதை. எல்லோருக்கும் வணக்கம்.
இன்று சங்கர் மாஸ்டர் அவர்கள் ஐயா அவர்கள் அருமையாக ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி என்ற தலைப்பில் காசியையும் இன்னொருவருடைய கதையை எங்களுக்கு சொல்லியிருந்தார். அருமையாக இருந்தது. அது கேட்க கேட்க திரும்பவும் கேட்க வேண்டும் போல் இருந்தது. நானும் முதல் 19 வயதில் இந்த யோகியை பற்றி படிச்சிருக்கிறேன், யோகானந்தாருடைய புத்தகம். ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக இருந்ததுன்றதெல்லாம் மறந்துட்டேன். அந்த நேரம் எனக்கு அந்த C14 விஷயம் தெரியாது. நீங்கள் ஆரம்பத்தில் சங்கர் ஐயா ஆரம்பத்தில் C14 பற்றி கதைச்சீர்கள், இந்த கார்பனை பற்றி. அதாவது பிரபஞ்சம் C14 இஜெக்ட் பண்ணி கொண்டிருக்க இந்த பாடி உறிஞ்சுகிறதாம். அப்போ உறிஞ்சி ஒரு மெயின்டைன் பண்ணுது, கொஞ்சம் கார்பனை ரிஜெக்ட் பண்ணுது, கொஞ்சம் கார்பனை மெயின்டைன் பண்ணுது. ஆனால் டெட் இறந்த பிறகு கார்பனை உறிஞ்சுவதில்லை, அதை மெயின்டைன் பண்ண முடியாம ஐசோடோப் நடக்குது, தேஞ்சு கொண்டு போகுது கார்பன். அந்த கார்பன் அட்டமை கவுண்ட் பண்ணித்தான் இந்த பொடி எப்ப இறந்தது என்றதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்ப அதுதான் தியரி. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவர், தியானங்கள் செய்கிறவருக்கு அந்த கார்பன் இயக்டிங் குறைகிறதோ கூடுறதோ அது வித்தியாசமா போகுதுன்றதை சொன்னீர்கள். எனக்கு அது சரியா விளங்கையில். ஐயா திருப்பி சொல்லுங்க. மாஸ்டர் நன்றி. உங்களுக்கு சுவாசம் குறைஞ்சு கொண்டு வரும். இப்போ பழைய ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபாசில்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அதோட டேட் பார்க்குறப்போ நம்ம அந்த கார்பன் டீகேன்னு ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக செக் பண்ணுவாங்க. அது கார்பன் எந்த அளவுக்கு அது டீகே இருக்கு, அதை வச்சு தான் இப்போ நம்ம 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி இறந்த சில உயிரினங்களோட எலும்புகளை வச்சு அது எந்த வருஷம் வாழ்ந்துச்சுங்கிறத கார்பன் டீகே அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கார்பன் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல அதை டீகே ஆகுதுங்கிறது தான் நம்மளுடைய எவ்வளோ தூரம் நம்ம ஏஜ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சயின்டிஃபிக்காகவே அதை வச்சு தான் கார்பன் டேட்டிங், கார்பன்ங்கிறத வச்சு தான் நம்ம எதோட டைம்னாலும் கால்குலேட் பண்ணுவாங்க. அது எப்போ வாழ்ந்துச்சு, எவ்வளோ வருஷம் வாழ்ந்துச்சு, எந்த வயசுல எந்த வருஷத்துல இறந்ததுன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கிற அந்த விஷயம், அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த கார்பன் டேட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் இயல்பாகவே நம்ம உறுப்புகளுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம உறுப்புகளில் இப்போ நம்ம வந்துட்டு புதைக்கப்பட்டோம்னா நம்ம ஸ்கின் ஃபர்ஸ்ட் இதாகும், போன்ஸ் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். ஒரு சின்ன பீஸ் போன் வச்சு கூட இவர் யாரு, இவரோட டிஎன்ஏ என்ன, எப்போ இறந்தாரு, எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு யோகானந்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட பிராணசக்திங்கிறது நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி மூலியமா நம்ம பாடியில அதிகரிக்க சேர்த்து வைக்க இந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இது மூலியமா நம்ம அந்த ஏஜ் ஆகிற ப்ராசஸாக இருக்கட்டும், நம்ம உடம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு நோய் வந்து அது க்யூர் ஆகிற ப்ராசஸ் ஸ்பீட் ஆகும், ஏஜ் ஆகிற ப்ராசஸ் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு சயின்டிஃபிக்காக எல்லார் லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அந்த பிராணசக்தி அதிகப்படுத்த நம்மளோட பயாலஜிக்கலில் வந்துட்டு அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நடக்கும். அது மூலியமா இந்த வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 சென்சஸ் மூலியமா நம்ம பிராணசக்தி வெளியே போகிறத வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்ம லைஃப் குவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் growth, ஏஜிங் ப்ராசஸ் இது 3மே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம்னு யோகானந்தா சொல்றாரு. இதே விஷயம் பதஞ்சலியும் அவரோட புத்தகத்துல குறிப்பிடுறாரு. நன்றி நன்றி நன்றி. அருமையா இருந்தது. நீங்கள் இந்த கார்பன் டேட்டிங்கையும் இந்த ஐசோடோப் ஃபார்ம் பண்ணி இருக்கிறதையும், இந்த கல்லுகள்ல ராக்ல கல்லுகள்ல ஃபார்ம் பண்ணி இருக்கிறதையும், இப்போ ஒரு ஆளில் வச்சிருக்கிற நெல், அது 5000 years ஓல்டு நெல் என்ன மாதிரி கரியா போயிருக்கும், அதை வச்சு ஏஜையும் சொல்றார்கள். அது பெரிய தியரியில இருக்கிறது. அப்படின்னால நீங்கள் அதை எங்களோட சுவாமியோட சேர்த்து சொன்னதால அது எனக்கு மறக்க முடியாது. அது அவரும் அதை சொல்லி இருக்கிறார்ன்றது விளங்குகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் கதைங்க.
எல்லோருக்கும் வணக்கம். சங்கர் மாஸ்டர், இன்றைக்கு நீங்க யோகானந்த சுவாமி சொன்ன கிரிய யோகா பற்றி அழகாக சொன்னீர்கள். எனக்கும் டிவைன் எனர்ஜி என்று தான் நான் சொல்வேன். காஸ்மிக் எனர்ஜின்னு சொன்னீங்க. நான் டிவைன் எனர்ஜி தான் எல்லாருலேயும் இருக்கு. த சேம் எனர்ஜியை நீங்க டிவைன் எனர்ஜி என்று நான் சொல்வேன். ஆனால் நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாழ்க்கையில செய்ய வேண்டியதில் நல்லதாக செய்ய வேணும், தியானம் செய்ய வேணும், எல்லாம் செய்து அந்த பிராண சக்தியை நாங்கள் உள்வாங்க வேணும் என்றுதான் என்னுடைய கருத்து. மறுபிறப்பில நம்பிக்கையே இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், வாரதை பார்த்து கொள்வோம் என்றுதான் நான் இருந்தேன். இன்று நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஐமிச்சம் வந்துட்டு நான் எங்க போய் பிறக்க போறேனோ மறுபிறப்புல என்று யோசித்து நான் தலைய போட்டு உடைக்க மாட்டேன். அது நடக்கிறது நடக்கும். ஆனா நல்லது இந்த பிறப்பில செய்து போட்டு. ஆனா நீங்க அந்த காசின்ற கதை சொன்னீர்கள், நல்ல வடிவாக சொன்னீர்கள். அந்த சோல் டேக்ஸ் another form என்றது இப்ப கொஞ்சம் ஒரு ஐமிச்சம் வந்திருக்கிறது. நடக்கிறது நடக்கட்டும் என்று. ஆனா நல்லதே செய்ய வேண்டும் இந்த பிறப்பில் என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஆனால் மிக்க நன்றி. நீங்க கிரிய யோகாவை யோகானந்த சுவாமி சொன்னதை அழகாக எங்களுக்கு உரைத்ததற்கு மிக்க நன்றி சங்கர் மாஸ்டர். திரும்பவும் வாருங்கள். மிச்சத்த கதையையும் நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி. நம்மளால இந்த லைஃப்ல என்ன பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணிட்டாலே ஃபியூச்சர் பத்தி ரொம்ப யோசிக்க தேவைப்படும். தானாவே எல்லாமே இட் வில் ஃபால் இன்டு பிளேசஸ். மிக்க நன்றி. மீனாம்பிய மாஸ்டர் கதைங்க. நன்றி. நன்றி நன்றி சதாமா. எல்லோருக்கும் வணக்கம். சங்கர் மாஸ்டர் அருமையான ஒரு புக்கு எடுத்துக்கொண்டு வந்து இதோட 3ஆம் தரம் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அருமையா இருந்தது. கிரியா யோகாக்கு சொன்ன விளக்கம். பஞ்சாத்திரமையா கேட்ட கேள்வியோட எனக்கும் நல்ல விளக்கமா இருந்தது நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாம். மற்றது இந்த கதை காசின்ற கதையை உண்மையா நான் 2-3 தரம் வாசித்தேன். நான் இந்த புத்தகம் இந்த காசின்ற கதை நானே அப்ப வாசிக்க நினைப்பேன். இந்தளவு சொட்ட இன்ட்யூஷன் இவருக்கு சொல்லி அந்த வீட்டை போய் கண்டுபிடிச்சு ரெண்டாலும் ஒரு வீட்டை தட்டி உங்களோட வைஃப் இப்படி இருக்கிறாவோன்னு கேட்கறதுக்கு எவ்வளவு துணிவு வேணும். அப்ப அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை, தன் இன்ட்யூஷன்ல அவ்வளவு துணிவும் நம்பிக்கையும் இருந்தபடியா தான் அப்படி கேட்டு அதை அறிஞ்சார். அந்த சோல் அப்படி போய் பிறந்திருக்காண்டா அவர் என்ன மாதிரி அவர் அந்த மெடிடேஷனை செய்து அந்த ஸ்பொட்டை அந்த இதை எடுத்திருப்பாருன்றது அவற்றை ஆற்றல். அது அவர் ஸ்பெஷல். மற்ற மானின்ற கதையும் எனக்கு நல்ல ஞாபகம் நீங்க சொல்லிக்கல, நல்ல இதாக இருந்தது. அந்த சோழிகளே போய் அவரோட இவ்வளோ தூரம் கான்டாக்ட் பண்ணி இதென்னக்கூடியதாக இருந்தது. நான் 2-3 தரம் வாசிச்சாலும் இந்த புத்தகம், ஆனால் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்து எடுத்த அறிவு எனக்கு இன்னும் இவ்வளவு திரும்ப முறைக்க அந்த புத்தகத்தை வாசிக்க வேணும் போல ஒரு ஆர்வத்தை ஊட்டி இருக்கு. மிக்க நன்றி சங்கரைய மாஸ்டர். இவ்வளவு சின்ன வயதிலேயே உங்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் இவ்வளவு ஆன்மீக தேடலும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த இடத்துக்கு வருவீங்க, பராமசர் மாதிரி நீங்களும் வருவீங்க கட்டாயம், நிச்சயமா. ரொம்ப நன்றி நம்பிக்கை மாஸ்டர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. படிக்க நீங்க ஒவ்வொரு டைம் அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ ஒரு புது விஷயம் கிடைக்கும். நீங்க இன்னொரு டைம் படிக்க. ஏன்னா அவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே வந்துட்டு பல வருடங்கள் தபஸ் செய்து அந்த ஒரு எனர்ஜி நம்ம அந்த புக்கு படிக்கிறப்போ அவங்களோட ஒரு கனெக்ட் தானே உருவாக்கும். உண்மை உண்மை. அந்த புக்கை நான் ஒரு பிள்ளைக்கு படிக்க கொடுத்து 2 வருஷம் ஆயிட்டுது. அவட்டு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. நான் கேட்கண்டு போன் எடுத்து அவ சொல்லுவான் அந்த புத்தகம் அந்த தலைமாட்டுக்கு இருக்கிறது, தன் வருத்தம் சுகமா இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து வாங்கிட்டு தாரன் வாங்கிட்டு தானே. இல்லை இல்லை, நான் சும்மா தான் உங்களை சுகம் கேட்க எடுத்து நான் அந்த புத்தகம் கேட்கவே எனக்கு விருப்பம் இல்லை. ஏனண்டா அப்படி ஒரு பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கறத நான் வேண்டி வாசிக்க.
இன்னொரு புத்தகம் வாங்கிக்கலாம். நானே உண்ட வாங்குவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கான நேரம் அமையும் போது தானா அந்த புத்தகத்தை படிக்கணும்னு தோணும். நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து முதல் படிச்ச புத்தகம் அவ பிஎம்சியே ரெக்கமெண்ட் பண்ணினவ எனக்கு அந்த புத்தகத்தை வேண்டி படிக்க சொல்லி. அருமையான புத்தகம். நன்றி ஐயா, நீங்கள் திரும்பவும் இந்த புத்தகத்தை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்த. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. கிரேஷன் ஜேம்ஸ் மாஸ்டர் கதைங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான உரை ஐயா. உங்களது நம்பிக்கையில் உதித்த அந்த உரை. ஏனென்றால் மறுபிறவையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியானால் இத்தனை கோடி மக்கள் பிறந்திருந்தால் இன்னும் எத்தனை கோடி மக்கள் புதிதாக உருவாகிறார்கள்? பல கேள்விகள், பல விடயங்கள் பல கேள்விகளை உருவாக்குகின்றது. பல கேள்விகள் ஒரு பதிலிலேயே தங்கி நிற்கின்றது. அழகான உரை தந்தீர்கள். இன்னொரு விடயம் நான் கேட்கின்றேன் என்றால், இந்த கிரியா யோகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். செயற்பாடு யோகம் என்பது, அதாவது இப்போ வைத்தியர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எத்தனையோ பேரை குணப்படுத்துகின்றார்கள். இந்த கிரியா யோகம் என்பது இந்த தியானத்தலத்திற்கு மட்டும்தான் உரியதா, அல்லது செயற்படும் ஒவ்வொருவருக்கும் உரியதா? இந்த தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பல்வேறு விதங்களிலே இந்த கிரியா யோகத்தை செயற்படுத்துகிறார்கள். ஒருவர் பேச்சின் மூலம், ஒருவர் பார்வையின் மூலம், ஒருவர் தொடுகையின் மூலம் இவைகள் பிரயோகப்படுத்தப்படுகின்றன. ஆகையினாலே யோகம் செய்பவர் மட்டும்தான் இந்த கிரியா யோகத்தை செய்கின்றாரா, அல்லது இந்த செயற்பாட்டை செய்யும் பொழுது பிரபஞ்சம் அவர்களூடாக, அதாவது வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால், இன்று நீ சாக போகிறாய் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட இந்த வைத்திய துறையிலே மீண்டும் எழுந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த கிரியா யோகத்தை இந்த யோக நிலையிலே மட்டும்தான் சொல்ல முடியுமா, மற்றைய நிலையிலேயும் காண முடியுமா? ஒரு பதில் தாருங்கள். நன்றி மாஸ்டர். உங்களோட முதல் கேள்வி, அந்த மறுபிறவிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கும் தெரியாது. அது உள்ள மாஸ்டர்கள் குறிப்பிட்டதான் இருக்கும், இல்லாம கூட இருக்கலாம். அது வந்துட்டு அவங்கவுங்களோட சோல் பிளான் தான், நமக்கும் தெரியாது. இந்த ஒரு பிறவிலேயே அந்த சோல்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு மறுபிறவி இல்லாமவும் போகலாம், சோலுக்கு தொடர்ந்து இருக்கலாம். அது நம்ம வந்துட்டு ஹியூமன் பாடியில இருந்துட்டு இந்த லைஃப்ல இருந்துட்டு பார்க்க முடியாது. நம்ம அது ஒரு பார்க்குறப்பதான் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால அது ஓப்பன் எண்டட் திங் தான். இரண்டாவது, நீங்க கிரியா யோகா பத்தி கேட்குறப்போ நீங்க சொல்வதும் அது கிரியாக்குள்ள அடங்கும். ஒரு ஆக்ஷன், ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட யூனியன் ஆகிற பல விஷயங்கள் கிரியா யோகாக்குள்ள அடங்கும். ஆனா இதுல வந்துட்டு யோகானந்தா அந்த புத்தகத்துல இந்த பர்டிகுலர் சாப்டர்ல சொல்றதுதான் நான் இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதுல வந்துட்டு இந்த கிரியா யோகாங்கிற அந்த ஒரு மெடிடேஷன் டெக்னிக் பத்தி தான் அவர் குறிப்பிடுறாரு. பொதுவாக கிரியா யோகாவில் என்னென்ன அடங்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அவங்க ஆர்கனைசேஷன் மூலியமா இல்லை இன்னும் கொஞ்சம் பாபாஜி புத்தகங்கள் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இவர் வந்துட்டு அந்த மெடிடேஷன் ப்ராசஸ், ஸோ கிரியா யோகங்கிறது வந்துட்டு, கிரியாங்கிறது ஒரு ஆக்ஷன், நம்ம ஒரு தியானம்ங்கிற ஒரு ஆக்ஷன் மூலியமா ஹையர் கான்சியஸ்னஸ், என்ன சொல்றது, ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட ஒரு யூனியன் கிரியேட் பண்றது பேர் கிரியா யோகா. அந்த கிரியா யோகா வந்துட்டு எப்படி மற்ற யோகா சாதனங்களோட வித்தியாசப்படுதுங்கிறத அவர் சயின்டிஃபிக்கா சில விஷயங்கள் மூலியமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த யோகாங்கிறது வந்துட்டு நம்மளோட ஸ்பைனல் கார்டு, அதோட அந்த 6 சக்ராஸ் ஆஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளோட 6 சக்ராஸ் இருக்கிறது, அதை மையப்படுத்தி தான் இவரோட கிரியா யோகா ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அந்த 6 சக்ராஸ் தான் நம்மளோட சோலோட பிளானு, நம்மளோட சோலோட ஜேர்னி எல்லாத்தையும் டிசைட் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே எல்லாமே நமக்கு ஸ்பிரிச்சுவலா என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே தானா அமையக்கூடுங்கிறது தான் அவரோட பிலாசபி. அந்த கிரியா யோகா மூலியமா அவர் சொல்ல வந்த விஷயம். ஸோ அந்த பிராணசக்தி, பிரீதிங் எல்லாமே இவர் மென்ஷன் பண்ற கிரியா யோகா டெக்னிக்ல எல்லாமே ஸ்பைனல் கார்டில் நடக்கிற ஒரு விஷயமா தான் குறிப்பிடுறாரு. இன்னும் டீட்டெயிலா அவர் கொடுக்கல புத்தகத்துல, ஏன்னா இது ஒரு ப்ராப்பரா ஒரு மாஸ்டர் மூலியமா தான் கத்துக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. நன்றி. நன்றி, அருமையான விளக்கம். டாக்டர் சரசிவனோநாதன் மாஸ்டர் கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதலாவது, நீங்கள் புத்தகத்தை வாசித்தது மாத்திரமல்ல, நீங்க சொன்ன விதம்
எங்களுக்கு அவ்வளவு விளங்கக்கூடியதாக நல்ல விவரமாக சொன்னீர்கள். அது நன்றாக விளங்கியது. சாந்தி சொன்ன மாதிரி நானும் இவ்வளவு காலமும் மற்ற பிறப்பை பற்றி யோசிக்கிறதில்லை. இந்த பிறப்பில் செய்கிற எல்லாவற்றையும் நல்லா செய்து நல்ல மனிதராக இருந்தால் ஒன்றில் பிறப்பு வரும் அல்லது பிறப்பு வராதுன்னு நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எங்கள் இன்றைக்கு சொன்ன பிறகு உண்மையா இருக்குமோ என்ற ஒரு நினைவு வருகிறது. ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி இப்படி எல்லோரும் மற்ற பிறப்பு வந்தால் இந்த உலகத்துல எவ்வளவு பாப்புலேஷன் எவ்வளவு நிறைய வரும், அது என்னென்று உலகம் தாங்கும். ஆனபடியால் சில பேர் நன்மை செய்கிறவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன். என்னவோ தெரியாது. என்றாலும் உங்களுடைய பேச்சு மிகவும் திறமை. உங்களை போல நான் இந்த புத்தகம் பாதிச்சிருக்க மாட்டேன், விளங்கி இருக்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு ஆழமான வாசிப்பு. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அதான் இப்ப சில பேர் முக்தி அடைஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப தொடர்ந்து நீங்க பிறவிகள் வர வர இங்க இடம் நிறைய ஜனத்தொகை கூடுங்கிற மாதிரி கேக்குறீங்க. ஆனா நிறைய பேர் அந்த முக்திங்கிற ஒரு பாதையிலயும் பல சோல்ஸ் போயிருக்கும். அதனால ஏதோ அது ஒரு காஸ்மிக் திங்ஸ். நமக்கு இங்க இருந்து பார்த்தா அதோட விளக்கமும் புரியாது. எதுவா இருந்தாலும் அதான் நம்ம இன்னைக்கு இந்த லைஃப்ல வச்சு என்னென்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிட்டு then we- yeah, அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த நொடி தான் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது. தேங்க்யூ. நன்றி நன்றிமா. மிக்க நன்றி. கமலா குவன் மாஸ்டர் கதைங்க. மிகவும் நன்றி. நான் பிள்ளையா கேட்டா ப்ளீஸ் தயவு செய்து மன்னிக்கவும். அப்ப ஓலாம் ஒன்றுனோ அப்ப இவர் தண்ட இதை பற்றியதும் பிடிக் பண்ணவரா? எனக்கு வடிவ இவரை பற்றி தெரியாது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் forgive my ignorance. அப்ப இன்னும் பத்தாஞ்சலி மற்றது பழைய பழைய யோகிக்ஸ் ஜாயின்ட்ஸ் எங்கட இதுல நிறைய பேர் இருக்கினோம். அப்ப அவையிலும் சொன்ன வேலை தாங்க திரும்பி புறப்படுப்பம் பிடிக் பண்ண வேலை அதை தான் கேட்கிறேன். ப்ளீஸ் விளங்கினா. hope you understood my question. Thank you. இல்ல மாஸ்டர், கேன் யூ ரீஃப்ரேஸ் இட் இன்னொரு முறை? Okay, but two people are skeptical about whether we take rebirth. Okay, I'm just asking. சரியான பெரிய மகான் மேர என்ன இப்ப எங்களோட கல்ச்சர்ல பரமனாந்த யோக எனக்கு பேர் முழுக்க தெரியாது, சாரி எக்ஸ்கியூஸ். அப்ப அவையில இந்த பத்தாஞ்சலி அப்படி இந்த எங்கட பாபு இப்படி பேர் உதித்து மேனிஃபெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கணக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு படிப்பிச்சிருக்கணும். அவையில எதுவும் தங்கட வாழ்க்கையில தாங்கள் என்னென்று திருப்பி மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படி எதுவும் யாரும் சொன்னவேலா என்று கேட்கிறேன். ஓகே, விளங்கினதா? ஸோ இது ரீபர்த் பத்தி அந்த மாஸ்டரே அவங்க லைஃப்ல இருந்து ஏதாவது சொன்னாங்க அப்படி கேக்குறீங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ அது புத்தரே சொல்லியிருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் பர்த்ல எத்தனை பேர்ட்ஸ் எடுத்திருந்தாரு அப்படிங்கிறது வந்துட்டு புத்தரே குறிப்பிட்டு, இந்த தொடர்ச்சி எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த தியான பாதையில வரேன் அப்படின்னு புத்தர் மெயினா அவர் இந்த ரீபர்த்தை பிரேக் பண்றது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட்டுங்கிறது அவரோட ஸ்ட்ராங் டீச்சிங். புத்தாவோட ஸ்ட்ராங் டீச்சிங்கே அதை பேஸ் பண்ணி தான். அது மற்றவங்களோட லைஃப்லாம் இல்லாம அவரோட பர்சனல் அவர் தியானம் செய்ய செய்ய அவர் ப்ரீவியஸ் பர்த்ஸ் எல்லாமே அவருக்கு வருது. இத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோமா, எதுக்கு எடுத்தோம், இந்த பிறவிலையும் நம்ம ஒரு கிங்கா பிறந்திருக்கோம், இனி அடுத்து என்ன? ஏன்னா எல்லா பிறவிலையும் ஏதோ ஒரு கஷ்டங்கள். அவர் ஃபுல் லைஃப் பாக்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அடுத்த லைஃப்க்கு போயிருக்காரு, அங்கேயும் ஏதோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா இந்த ஒரு பிறவியில மட்டும் கடைசி அவரோட பிறவியில மட்டும் அவர் கிங்கா பிறந்திருந்தாலும் அந்த கிங் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஏதோ ஒரு காலத்துல இதுவும் கஷ்டத்துல போகுங்கிறதுக்காக, இந்த கஷ்டம் எனக்கு முழுவதுமாக இதை நான் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள வந்திருப்பாரு புத்தா பாத்தீங்கன்னா. ஸோ அது ரீபர்த்ஸுங்கிறது அதை அவர் ஸ்ட்ராங்கா குறிப்பிடுறாரு, ரீபர்த்ங்கிற ஒரு விஷயத்த. பிளஸ் இந்த ரீபர்த் இருக்கா இல்லையாங்கிறது வந்துட்டு இட் இஸ் 100% யாருமே கரெக்டா சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களோட சோல் ஜேர்னி பொறுத்தும் இருக்கு. இது ப்ரூவ் பண்ணவும் முடியாது சயின்டிஃபிக்கா. எந்த ஒரு குறிப்புக்குமே இதுக்கு இல்லை. சில விஷயங்கள் வந்துட்டு இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு குறிப்பிடுற சில குறிப்புகள் இருக்கு.
சயின்டிஃபிக்காகவும் சில நோட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு மொழியை வந்துட்டு ஒரு 3 வயசுலயே பேசியிருக்காங்க சில பேர். அதெல்லாம் சயின்டிஃபிக்காகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 3 வயசுல நம்ம நம்ம தாய்மொழியே நமக்கு அவ்வளோ இயல்பா வராது. ஆனா ஒரு அந்நிய மொழியை அந்த குழந்தை பேசியிருக்கு. அந்த மாதிரி சில குறிப்புகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இது இது சாத்தியம் இல்லைங்கிறது வந்துட்டு என்ன கன்வின்சிங்கா யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சோல் ஜேர்னி எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு தெரியாது. அதுதான். நன்றி கமலா நன்றி. எஸ் மாஸ்டர். நிகழ்ச்சி நிறைவு செய்ய 4 நிமிடங்கள் உள்ளது. ஆனபடியால் முதல் தடவையாக கேட்கிறவர் ராஜேஷ் பாலா மாஸ்டர். கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். கடைசியா வந்ததுக்கு மன்னிச்சுக் கொள்ளுங்க. அது ஏனென்றால் இந்த பேச்சு எனக்கு கணக்கு விஷயங்களை கொண்டு வந்தது. நான் 20 வயதுல I delivered a baby. அப்போ அந்த தாய் சொல்லும் அப்பா மாதிரி இருக்குது, ஆச்சி மாதிரி இருக்குது, தாத்தா மாதிரி இருக்குன்னெல்லாம் சொல்லும். அப்படிலாம் அவன் எக்ஸ்பெக்டேஷன் என்று நாங்கள் விட்டுருவோம். ஆனால் உண்மையா இருக்கலாம். அடுத்தது இறப்புகள் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கிறோம் இன்டென்சிவ் கேரில். சில வேளைகளில் ஒரு பேஷண்ட் மிஸ்டர் ஹரி என்று வைங்களேன், கார் ஆக்சிடென்டில் பஞ்சாரியும் பிரசனும் அவசரத்து போனால் இவர் வந்து கண்ணார் 2-3 நாள் இருந்துட்டு ஷீஸ் கோலிங் மீ என்று செத்து போனார். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அப்போ இந்த ஆவி வந்து கூப்பிட்டதா அல்லது அப்பா வந்து பிறந்ததா எல்லாம் எங்களை பொறுத்தது, எங்களின் சிந்தனையை பொறுத்தது. ஆனால் என் ஃப்ரெண்ட் ஒருக்கா ஃபோன் பண்ணி சொன்னா ஐ மிஸ் மை பீரியட் என்று சொல்லி பின்னரம் ஃபோன் பண்ணி தாங்கலாம் அழுது என்னண்டு ஐ லாஸ் மை ஃபாதர். அந்த பையன் சரியா அவன் அப்பா மாதிரி, அந்த பிஹேவியர் எல்லாம் அப்பா மாதிரி. இதுக்கெல்லாம் எங்களுக்கு மறுமொழி தெரியாது. வருதா அந்த உயிர் வந்து எங்களோட இருக்குதா அல்லது எங்களின் சைக்காலஜிக்கல் அப்பா மாதிரி இருக்கணும். அப்பா இறந்து போனாருண்டா 9 மாதம் அழுதுருப்பா, பிறக்கும் வரைக்கும் அழுதுருப்பா நினைக்கிறேன். 2 சனிச்சனி இருந்தானே அப்பா செத்த நினைச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. அவன் மறுமொழி சொல்ல முடியாத விஷயங்களை நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் சாதாரண வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். இந்த மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி படிக்க எங்களின் ஸ்டடி இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ப்ராக்டிசஸ். அப்போ எத்தனையோ இடங்களில் இந்த மெடிக்கல் ப்ராக்டிசஸ் என்றால் இந்த வணக்க முறைகள் சில வீடுகளில் மெடிக்கலாகவே செய்யணும். அதாவது இந்த சடங்குகள் மருத்துவத்துக்காக செய்கிறது, தீர்வுக்காக செய்கிறது மாதிரி. அப்போ சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளில் அந்த இறந்து விட்ட உயிருக்காக என்ற சடங்குகள் அதுவும் ஆப்பிரிக்கா மட்டுமில்லை, உலகத்தில் இல்லை பல நாடுகளில் நடக்குது. அப்போ அது படிப்பிக்க அப்போ இந்த நம்பிக்கைகள் nobody can question. சயின்டிஃபிக்கலாக இதெல்லாம் முட்டாள்தனமாக கத்தி கொண்டிருக்கணும் எஃபெக்ட். இது நாங்கள் ஒரு நாளும் சொல்ல முடியாது மறுபிறப்பு இருக்கு இல்லையான்றது. அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். பிகாஸ் பிறப்பையும் சின்ன 20 வயதுலேயே நான் டெலிவரி பண்ணேன் நான் பேபியை. அது வந்து I have read and met and hello lot of people in my field. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொல்லிக்க where do I look for answer எனக்கு வந்தது. நன்றிம்மா எனக்கு இடம் தந்ததுக்கு. நன்றி. கமலா சாரி. எல்லோருக்கும் வணக்கம். நான் கேட்க போறது கொஞ்சம் சிலியா இருக்க கூடும் என்றாலும் கேட்போம். நாங்கள் இறந்தாலும் எங்களை ஆவி போனாலும் அது எப்படி போறது மற்றது என்னென்று அந்த எங்களுக்கு முதல் இறந்த ஆட்களை காணக்கூடிய அந்த மாதிரி எதுவும் சந்தர்ப்பம் இருக்குமோ என்று சொல்லி அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்னும் அந்த சோழன்னா சோழதான் போகும் என்ன. ஆனா அப்புறம் அங்கால எங்களுக்கு முதல் இறந்த ஆட்களை காண முடியுமோ மீட் பண்ண முடியுமோன்னு கேட்கிறேன். அது சிலியா இருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஆனா எனக்கு அது சும்மா ஒரு விருப்பம். அந்த இறந்த ஆக்களை நான் காண வரும் மாதிரி இருக்கும் எந்த நேரமும். அதுதான்
அதுதான் எனக்கு அதான் தெரியும் கமலா மாஸ்டர். அது- எனக்கு நெடுவேலை நான் இருந்தா அவையெல்லாம் பார்க்கணும், அவையோட கதைக்கும் மாதிரி ஆசை இருக்கிறது. அதான் எனக்கு அது நடக்குமோ நடக்காது எனக்கு தெரியாது. அந்த அப்படி ஒரு ஆசை இருக்குது. அதான் அப்படி நடக்குமோ தெரியாது. Hope I can meet them. I don't know. அதான் கடவுள் தான் ஆமா, கடவுள் நினைச்சா கடவுள் முடியும். தான் அதை பற்றி டிசைட் பண்ணி எனக்கு சொல்ல ஆமா. நினைக்கிறது. ஆனா அது சும்மா சும்மா அறிவிலேயே அது நடக்கிற காரியம் இல்லை என்றாலும் ஒரு ஆசைதான். அது நடக்கிற காரியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நமக்கு அப்படியா? பிரபஞ்சம் நமக்கு முன்னாடியும் இருக்கு, நமக்கு அப்புறமும் இருக்க போகுது. அப்போ அது என்ன வேணுமோ நடக்கலாம். நடக்கும்னே நினைச்சிட்டு இருக்கலாம். அதானோ எனக்கு எனக்கு இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாரும் மீட் பண்ண ஒரு ஆசை. ஆனால் அது நடக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். மன்னிக்கோடும் சரியான கொஸ்டின் கேட்டு நன்றி உங்களோட பதிலுக்கு என்றாலும் நன்றி. இப்ப இந்த நன்றி. டாக்டர் சதா மாஸ்டருக்கு நன்றி. ஒரு நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் சொல்ல வந்தது டாக்டர் சரஸ் சிவலோகநாதனும் சாந்தி பரமேஸ்வரன் டாக்டர் சாந்தி பரமேஸ்வரனும் கேட்ட கேள்விக்குத்தான் இந்த அம்மாவுக்கு இந்த கமலா அவ மியூட் பண்ணி விட்டீங்களோ? அவ சத்தம் குழப்புது. கமலா குகன் மீட் பண்ணி விடுங்க. மியூட் பண்ண விடுங்க. உங்களை மட்டும் சரி. இப்ப கதைங்க நீங்க. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் சரசன் டாக்டர் சாந்தியும் கேட்டார்கள். அதாவது நாங்கள் ஒரு சைவ சமயத்தில் உள்ள ஆக்கள், மற்றது வைஷ்ணவ சமயத்தில் உள்ள ஆக்களும் இங்கே இருக்கணும். அதே மாதிரி 6 சமயங்களும் சேர்ந்த இந்து சமயத்தவர்கள் நாங்கள். இந்த இந்து சமயத்தவர்கள் மறுபிறப்பை அங்கீகரிக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் சொல்லணும், நாங்கள் இந்த சமயத்திலே இல்லை, புரிம்பா இருக்கிறோம் என்று. மற்றது இன்னொன்று இருக்குது. அதாவது இந்த சுவாமிமார் தான் தியானத்தை சொல்லியிருக்கிறார்கள். முதல் இந்த சுவாமிமார்களை நம்பி நாங்கள் தியானம் செய்கிறேன்டா மறுபிறப்பு இருக்கின்றதை நம்ப வேணும். மறுபிறப்பு இருக்குதுன்றதை நம்ப வேணும். புத்த பிரான் கூட மறுபிறப்பு இருக்குது. அதாவது இதை சொல்லியிருக்கிறார், லோ கர்மாயில வச்சு இந்த மறுபிறப்பு சங்கராலே இதை சொல்ல அவர் விரும்ப இல்லை. ஆனால் நான் சொல்லலாம் என்றபடியாலே நான் இதை சொல்லுகிறேன். நாங்கள் நம்ப வேணும். இல்லையானா நாங்க இந்த தியானத்துக்கு வராம போயிடலாம் வேற எங்கே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நானும் அதான் ஒருக்கா சொல்றேன். நான் இப்ப எல்லோருக்கும் சாக போக முதல் எல்லோருக்கும் சிரிச்சு கொண்டு போயிட்டு வாரன் என்று சொல்றேன். போயிட்டு வாரன். ஓகே, இதுதான் சொல்லி போட்டு நீங்கள் இன்னொன்று கேட்ட, நீங்கள் இந்த உலகத்திலே பேரம் தாங்காதண்டு. ஆனா இன்ஃபைனைட் உயிர்கள் இன்னும் வெயிட்டிங் ஃபார் இந்த பிறப்புக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்லி இருக்குது. ஆன்மாக்கள் இன்ஃபைனைட், அவ்வளவு ஏராளமாக இருக்கு. ஆனா அவை ஒரு தரம் பிறக்காம இருக்கணும். அப்ப இந்த எத்தனை வருஷங்கள் காத்து கொண்டிருப்பினும் மறுபிறப்புக்கு என்பதை நீங்க யோசிக்கணும். அப்படியால இந்த பூமி தாங்காதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நன்றி. வணக்கம் சதாம்மா. ஒரு 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 நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லட்டா? கோவிக்காம, எனக்கு வீடியோல வரையல. அனைவருக்கும் வணக்கம். இப்ப சந்தியம்மாவும் பஞ்சத்திரமையெல்லாம் சொன்னதுக்கு ஏற்ப இந்து மதம் கண்ம கோட்பாடு என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றது. சரிதானே சங்கரையா? இந்து மதம் ஆதிசங்கரர்
அதை ஃபோன் பண்ணிக்க இந்த கர்ம இதை அக்செப்ட் பண்ணித்தான் அதை ஃபோன் பண்ணிடுவேன். கர்ம கோட்பாட்டின் படி ஒரு உயிர் 84,000 தடவைகள் பிறந்து இறந்து பிறக்கும். 84,000. அப்ப ஒரு உயிருக்கு 84,000 தடவை பிறக்கிற சக்தி இருக்குண்டா இந்த உயிர்கள் எவ்வளவு தூரம் நீங்க சொன்ன மாதிரி காத்திருப்பில இருப்பார்கள். அந்த காத்திருப்பில் அவர்கள் இருந்துதான் இந்த கர்மத்தை அவர்கள் அழிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய கர்மத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் எங்க போகணுமோ, எந்த ஞான தேடலுக்கு செல்ல வேணுமோ என்பதை அதுக்கு பிற்பாடுதான் கடைசியில தான் அது முடிவு செய்யும். ஆகவே மிகவும் இறுக்கமான ஒரு கோட்பாடு. இன்னும் நிறைய கோட்பாடுகள் இருக்குது இந்த மதத்துல. மிக்க இறுக்கமான கோட்பாடு கண்ம மறுபிறப்பு கோட்பாடு. எல்லாரும் எடுத்து அதை நீங்கள் தேடி படித்து பாருங்கள். மிக ஆழமாக அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேரம் கருதி ஒன்றுமே சொல்ல இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எல்லாருடைய இதுக்கும். நிறைய சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. மறுபிறப்பு இருக்குதுன்றதை இந்துக்கள் நாங்கள் ஏற்காவிட்டால் இந்துக்களா வாழ்றதுல கஷ்டம். இப்படிப்பட்ட ஆன்ம கோட்பாடுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் அங்கால செல்ல வேண்டும். நீங்க உடனே பிறப்பீங்க, இந்த பூமி தாங்காது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்க செய்த வினைக்கேற்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நீங்க நிக்க போறீங்க. அதுக்கு பிறகு அதுல இருந்து நீங்க விலத்தி அதுக்கு பிறகுதான் நீங்க வரப்போறீங்க. அதுதான் ஆன்ம கோட்பாடு, இந்த கண்ம கோட்பாடு. நல்லா போய் உள்ளுக்குள்ள பாருங்கோ. எனக்கு நிறைய சொல்ல நேரம் இல்ல. சதாமா எனக்கு பேச போறா. தந்ததுக்கு நன்றி அம்மா. அறகுறையாத்தான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் இருக்கு அதுல விளக்கம். நன்றி நன்றி. சரி, மிக்க நன்றி. நீங்கள் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு வந்து கதையுங்கோ. இப்ப சங்கர் மாஸ்டர் மிக்க நன்றி. அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல முக்கியமான விடயங்களை எங்களுக்கு விளங்கப்பட வச்சு கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அருமையாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. இத்துடன் நான் நிறைவு செய்ய போகிறேன். பஞ்சாட்சர மாஸ்டருக்கும் நன்றி. நன்றி நன்றி. அருமை. நீங்கள் எதுவும் சொல்ல போறீங்களோ சங்கர் மாஸ்டர்? களைச்சு போனீங்களோ? இல்ல நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓகே, நன்றி நன்றி.